குருமுனிவர் ஒரு நாள் அப்படி அந்த கங்கை நதி ஊரமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்தால் கங்கா, யமுனா, கோதாவரி, ஆமா, காவேரி, சரஸ்வதி, வைகை. அடி தங்கச்சி, என்ன அங்க வாரு காப்பாத்தி. ஒரு குள்ளமான முனிவர் வருகின்றார். அவருடைய தாடியும் அவர் ஒரு மலம், அவருடைய நாடி ஒன்றரை மலம், தாடி தாடி தாடி. அடியே என்ன இந்த உலகத்திலே ஒரு குள்ளமான முனிவர் இருக்கிறாரடி. அவன் கட்டி கொட்டி சிரித்து விடுகிறாய். சிரித்த மாத்திரத்தை என்ன செய்தாரு? கோபத்தின் வயனால் இவர்கள் தர்மத்தை அடக்க வேண்டும் என்று அப்படி என்று தவத்தின் வயனால் கங்கை எத்தனை ஒன்றாக திரட்டி தான் வைத்திருக்க கமண்டலத்திற்குள் அடைத்துக் கொண்டு தவம் இருக்க சென்று விட்டார். இந்த உலகத்தில் தண்ணி என்பது இல்லை. தண்ணி உருவாக முடியுமா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதை முக்கிய தண்ணி பாருங்க. தண்ணி எதுக்காகவே குடிக்கணும், எல்லாவற்றிற்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது. தண்ணிக்கு உலகம் பஞ்சம் பிடிக்கின்றது. இதை பார்த்த மக்கள் அந்த ஆண்டவரை வேண்டிக் கொண்டே இருக்கின்றார். பார்த்தார் பகவான் தன்னை மூத்த மகன் விநாயகனை உற்று நோக்குகிறார். ஆமா ஆமா, தந்தையின் குறிப்பை இருந்த அந்த விநாயகன் இந்த கணபதி என்ன செய்கிறார்? ஒரு காகத்தின் வடிவெடுத்து அந்த கமண்டலத்தில் சென்று அமர்ந்து கமண்டலத்தை தட்டி விட்டார். அடிப்பிட்டு கங்கையானவள் வெளிப்பட்டால் எங்கும் ஜனப்பிரளயமாக வர அந்த தண்ணீரை 7 முறை தடுத்து பார்த்தால் அங்கு என்னவோ உண்டாகின்றது. 7 கடல்களாக விவாதிக்கிறார். கங்கை ஏதோ ஒரு புறமாய் கீர்த்தி உள்ள சமூதிவா சமூதிவா கடல்களாக பாதிக்கின்றார். 7 கடல். 1ஆம் கடல் ஓர்கடல் என்றும், 2ஆம் கடல் கருப்பு கடல் என்றும், 3ஆம் கடல் மோர் கடல் என்றும், 4ஆம் கடல் தயிர் கடல் என்றும், 5ஆம் கடல் பாற்கடல் என்றும், 6ஆம் கடல் நல்ல தண்ணீர் கடல் என்றும் எத்தனை சூழ்ந்திருக்கும். 7வது கடல் பெருங்கடல். 7 கடலுக்கு பாரு ஒரு இருட்டு நாடு. அந்த இருட்டு நாட்டிலே பள்ளிக்கசோட ஒரு பார்க் தொடங்கினது. அந்த பாரின் பக்கத்திலே என்ன உண்டாகினது? என்ன அங்கே பாறையின் பக்கத்தில் ஒரு ஆலா விருட்சம், ஒரு சுனையின் பக்கத்தில் சுனையின் பக்கத்தில் ஆலா விருட்சம், அதன் அடிவாரத்திலே புற்றுகள் இருக்கிறது. அந்த புற்றுகளில் பாம்புகள் வாழ்ந்து வருகின்றது. ஆணிப்புண் என்று சொல்லக்கூடிய இந்திராணி நாகமானது அமிர்த கற்ப கலசத்தை இன்று அடைகாத்துக் கொண்டிருக்கிறது. இதை யார் பார்க்கிறார்? பார்த்தால் சக்தி முனி என்று ஒருவர் அந்த நஞ்சுகளுக்கெல்லாம் உரு கொடுக்கிறார். உரு கொடுக்கின்ற பொழுது அங்கே 7 பெண்கள் வந்து அரக்கியர்கள் பிறக்கிறார்கள். யார் யார் வந்தார்கள்? நீலி நீலி என்றொரு காலை காலை என்று
7 பெண்கள் பிறக்கிறார்கள். யார் அந்த பெண்கள்? நீதி, நீலகண்டி, காளி, காளாசை, கருணி, செருளி, மடந்தை, ஆமா மடந்தை என்னும் இப்படி 7 பெண்கள் பிறந்திருக்கிறார்கள். என் நாங்கள் சொல்றாங்க. ஆமா. என் தங்கச்சி, என்னடி? என்னடி வாழ்க்கை? ஏன் அப்படி சொல்ற? பிறந்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம். வளர்ந்தோம். ஆமா. இது ஒரு வாழ்க்கையடி. இல்லடி. இந்த வாழ்க்கையை போர் அடிக்கும். ஆமா. இந்த வாழ்க்கையை தேவையடி. நான் வந்து ஆ, அந்த மரத்துக்காக போறேன்டி. என் மீனு. நீ வரியா? நான் வரல. வரமாட்டியா? எனக்கு பிடிக்கலடி, நானும் வர்றேன். நீ வரியா? ஆமா. நீ வரையடி. எனக்கு வாழ்க்கை பிடிக்கிற நானும் வாரபடி. அந்த 4 பெண்கள் சரி. அந்த பக்கமாக சென்று விட்டார்கள். ஆமா. 3 பேர்களுக்கு சரி, குழந்தையின் மேல் ஆசை வருகிறது. அடி தங்கச்சி, என்னடி? நேரமே போக மாட்டாங்க. ஆமாடி. ஒரு குழந்தை நம்ம கையில வந்தாங்கி அதை குளிப்பாட்டி, சீராட்டி, பாலூட்டி, பொட்டு வச்சு, பூ வச்சு, ஆ. நான் கொடுக்க நீ வாங்க, நீ கொடுக்க அவ வாங்க. ஆமா. நேரம் போகல. ஆமா, போகும். என் தங்கச்சி, என்ன? என் மனசுக்குள்ள சின்ன சின்ன ஆசை. என்ன ஆசை? சிறகடிக்க ஆசை. கணவனை இல்லாம கை குழந்தை வேண்டும். அப்படியா? அப்படி எனக்கு புருஷனே வேண்டாம், புத்திர பாக்கியம் வேணும். எனக்கு மாப்பிள்ளையே வேண்டாம். அப்படி? ஆனா மதுரை வேணும். அவன் 3 பேருக்கும் ஒரே ஆசைதான். ஆமாடி. அடியே, என்ன? ஆம்பளை வந்து குழந்தை பிறக்கிறது முடியாது. முடியாதுல்ல? ஆமா. ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? ஆண்டவனால் முடியாதது. முடியாதது. ஆண்டவனால் முடியும். அந்த ஆண்டவன் வேண்டுமா? அப்படி என்று அபி, இந்த 3 பெண்களும் ஆண்டவனை நினைத்து தவம் இருக்கிறார்கள். சரி, காற்றடித்து மலர் மூடி கரையாங்குற்றாக எழும்புகிறது. கால்மாட்டு மேய்த்தவரும் தலைமாட்டில் பூச்சொலிக்கிறது. தலைமாட்டில் முளைத்தவன் கால்மாட்டில் பூச்செறிய. குழந்தைகளே, சில குருவிகள் கூடு கட்டி முட்டை கட்டு வாழ்ந்து வருகின்றது. ஆமா, துண்டவர கட்டுகின்ற புலிக்கடுவாய் எல்லாம் செறிதாவி செல்கிறதா. சரி, சரி. இவர்கள் தவாக்கி